இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹியூமன் டிராஃபிக்கிங், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஷார்ட் நோட்ஸ் இன் ஹியூமன் ரைட்ஸ். 4 மார்க்கில் கேட்குறாங்க. ஹியூமன் டிராஃபிக்கிங் என்னது? மனித கடத்தல். தமிழில் சொன்னால் மனிதனை கடத்துறது. எது கடத்துகிறாங்க அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒன்று, மனிதனை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, அதுவும் ஹியூமன் டிராஃபிக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. And receive a person by using means like threat, force and coercion. ஒருத்தனை மிரட்டி ஃபோர்ஸ் பண்ணி கடத்திக்கிட்டு போகிறது, இல்லை அவனை மிரட்டி ஒரு வேலையை செய்யி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறது. மாடர்ன் டேஸில் இதுக்கு சொன்னோம்னா ஸ்லேவரி, அடிமைத்தனமாக வச்சு வேலை வாங்குறது. இதுவும் ஒரு விதமான ஹியூமன் டிராஃபிக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எக்ஸ்ப்ளாய்டேஷனை எதுக்கு பண்ணுறாங்க? இந்த மாதிரி சுரண்டலாக மனிதன்ட்ட எதுக்கு சுரண்டுறாங்க மனிதனை அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி ஒரு உமன்ஸை கடத்திட்டு போவாங்க, ப்ராஸ்டியூஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் ஹியூமன் டிராஃபிக்கிங்கில் தான் வருது. ஒரு எங்கேஜ் உமனாக இருக்கும், அதை கட்டாயப்படுத்தி என்ன பண்ணுறது, ப்ராஸ்டியூஷனில் அந்த தொழிலில் ஈடுபட செய்கிறது. அதன் மூலயமா காசு அவங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்க. ஆர்கன் ட்ரேடு பெரிய பிஸ்னஸ். அப்புறம் நல்லாவே தெரிஞ்சது செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அப்புறம் குழந்தைகளை கடத்துறது, குழந்தைகளை கடத்தி பிச்சை எடுக்க வைக்கிறது. அது ஒரு பெரிய மாஃபியா பிஸ்னஸாகவே இப்போ இந்தியா முழுக்க இருக்குது, நமக்கு தெரியும். ஸோ இதுதான் ஹியூமன் டிராஃபிக்கிங், மனித கடத்தல். எவ்ரி இயர் 30th of ஜூலை 30 நம்ம ஹியூமன் டிராஃபிக்கிங்க்கு எதிரான தினம், மனித கடத்தலுக்கு எதிரான தினம் அப்படின்னு கொண்டாடுறோம். 30 ஜூலை வேர்ல்டு டே அகெயின்ஸ்ட் ஹியூமன் டிராஃபிக்கிங். இந்த இயர் 2010 யுனைடெட் நேஷன் என்ன ஒரு குளோபல் லெவலில் ஒரு பிளானை கொண்டு வராங்க. எதுக்குன்னா, இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங்கை தடுக்கணும், இதுக்கு எதிராக போராடணும் அப்படின்னு யுனைடெட் நேஷன் முடிவு பண்ணி 2010 என்ன பண்ணுறாங்க, ஒரு குளோபல் பிளான் கொண்டு வராங்க, அடாப்ட் பண்ணுறாங்க. இது ஹைனஸ் கிரைம், ஒரு பெரிய குற்றம், கொடிய குற்றம் அப்படிங்கிறாங்க இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங், மனித கடத்தலை. உமனையும் சில்ட்ரனையுமா அதிகமாக கடத்துகிறாங்க. உமன் அண்ட் சில்ட்ரன் தான் இதில் அதிகமாக பாதிக்கப்படுறது. ஏன்னா உமனை தான் ப்ராஸ்டியூட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அதில் அவங்களுக்கு பணம் நிறையா கிடைக்கிது. சில்ட்ரன்ஸை பிச்சை எடுக்க விட்றாங்க. ஃபோர்ஸ்ஃபுல் லேபராக யூஸ் பண்ணுறாங்க உமன்ஸையும் அஸ் வெல் அஸ் சில்ட்ரன்ஸையும். காசஸ் ஆஃப் டிராஃபிக்கிங், எதனால் இந்த மாதிரி மனித கடத்தல் நடக்குது அப்படின்னு சொன்னால், மெயின் ரீசன் பாவர்ட்டி, ஏழ்மை நிலை. அதான் மெயின் ரீசன். அப்போ என்ன பண்ணுறாங்க, பெற்றவங்களே பிள்ளைங்களை வித்துடுறாங்க, இல்லை இந்த மாதிரி தொழிலுக்கு அனுப்புகிறாங்க, லேபராக அனுப்புகிறாங்க. ஸோ ஸ்லேவாகவே இருக்கிறாங்க, அடிமையாகவே ஒரு இடத்துல போய் செங்க சூழலில் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, தெரியும். இது பாவர்ட்டி. அப்புறம் சோஷியல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு வரும்போது யங் உமன் தான் இதில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. உமன் எடுத்தால் யங் உமன். ஏன்னா அந்த வல்னரபிள் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி தான் இது அதிகமாக இந்த இதில் தள்ளப்படுறாங்க. ரொம்ப பாவர்ட்டியான ஏழ்மையான குடும்பம் இருக்கும், படிப்பறிவு இருக்காது. ஸோ அவங்க என்விரான்மெண்ட்டே எந்த விதமான அவேர்னஸுமே இருக்காது அவங்களுக்கு. அந்த மாதிரி மக்கள் தான் அதிகமாக இதில் தள்ளப்படுறாங்க. அப்புறம் இன்னொரு காசஸ் என்னென்னா, மைக்ரேஷன். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகி வர்றான். அங்கே அவனுக்கு சூழ்நிலை சரியாக இருக்கலாம், அவன் நாட்டில் சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கலாம். அதுக்காக வேறு நாட்டுக்கு இங்கே கஷ்டப்படுறான், இல்லை வேறு ஊருக்கு போய் கஷ்டப்படுறான். அப்புறம் லேக் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், டிமாண்ட் ஃபார் சீப் லேபர், அதுவும் ஒன் ஆஃப் தி ரீசன். பெரிய ஆளை வேலைக்கு வச்சா அவன் கூடுதலாக சம்பளம் கேட்பான், இத்தனை மணி தான் வேலை பார்க்குறேன்னு சொல்லுவான். ஸோ இப்போ சில்ட்ரனை வேலைக்கு வச்சுக்கிட்டா அடிமைத்தனமான வச்சு எவ்வளோ நேரம் வேணால் வேலை வாங்கலாம். சில பேர் சம்பளமே கொடுக்குறதில்ல, வெறும் சாப்பாடை மட்டும் போட்டு வேலை வாங்குகிறான். இந்த மாதிரியும் சில இடங்கள்ல நடக்குது. அப்புறம் பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி, அதுவும் ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி, இதெல்லாம் காசஸ் ஆஃப் டிராஃபிக்கிங். பாவர்ட்டி, சோஷியல் ஃபேக்டர்ஸ், மைக்ரேஷன், லேக் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், டிமாண்ட் ஃபார் சீப் லேபர், பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி. கான்ஸ்டியூஷனில் இதை பற்றி பேசியிருக்காங்களா அப்படின்னா பேசியிருக்காங்க. ஆர்டிகல் 23 சப்கிளாஸ் 1.
கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ராகிபிட்ஸ் டிராஃபிக்கிங் இன் ஹியூமன்ஸ். ஆர்டிகல் 23 சப்கிளாஸ் 1ல் கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? டிராஃபிக்கிங் ஹியூமன்ஸை ப்ராகிபிட் பண்ணுது ஆர்டிகல் 23 சப்கிளாஸ் 1. மோரோவர் ஆர்டிகல் 24 ப்ரொடெக்ட்ஸ் சில்ட்ரன்ஸ் பிலோ ஏஜ் ஆஃப் 14 ஒர்க்கிங் இன் ஃபேக்ட்ரி அஸ் எ லேபர். ஃபேக்ட்ரியில் நிறைய சில்ட்ரன்ஸ் வேலை பார்க்குறாங்க, குழந்தை தொழிலாளர்கள், அவங்களெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணது ஆர்டிகல் 24. இதெல்லாம் நம்ம சொன்னால் கூட இன்றைக்கும் இன்றளவும் பட்டாசு தொழிற்சாலையெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் அங்கே வேலை பார்க்குறான் குழந்தை தொழிலாளர்கள் அதிகப்படியாக இருக்கான். நம்ம ஊரில் அன்றாடம் பார்க்குறோம், மளிகை கடைக்கு போனால் தம்மா தூண்டு இருப்பான், ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க, மளிகை கடையில் வேலை பார்க்குறான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அண்ட் தென் வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், எம்சி மேத்தா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. இந்த கேஸ் முன்னாடி நம்ம படிச்சிருப்போம். எம்சி மேத்தா தான் வந்து என்ன பண்ணாருன்னா, இந்த மாதிரி தொழிற்சாலைகளில் வந்து குழந்தை தொழிலாளர்கள் வந்து அதிகமாக வேலை பார்க்குறாங்க, இவங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டு அதில் வெற்றியும் பெற்றார். ஸோ எம்சி மேத்தா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இந்த கேஸ் நான் வச்சுக்கோங்க ஒரு கேஸில் இதுக்கு எழுதுறதுக்கு. செக்ஷன் 370 ஆஃப் ஐபிசி என்ன சொல்லுது? இந்த மாதிரி ஹியூமன்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபோர்ஸு கோவர்ஷன் இது மூலியமாக அவனை த்ரெட் பண்ணி மிரட்டி நீ வேலை பார்க்கணும் அடிமைத்தனமாக அவனை வச்சுக்கிறது, இது தவறு. இப்படி பண்ணால் இது வந்து பனிஷபிள் அஃபென்ஸு, இதுக்கு தண்டனை குறைந்தபட்சம் 7 வருடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது செக்ஷன் 370 ஆஃப் ஐபிசி. அதன் பிறகு செக்ஷன் 374 ஆஃப் ஐபிசியும் கிட்டத்தட்ட இதை பேசுது. ஏன்னா அன்லாஃபுல்லி கம்பல் எனி பர்சன் டு லேபர் எகென்ஸ்ட் ஹர் வில். அவனோட சம்மந்தம் இல்லாமல் என்ன பண்ணுறது? ஒருத்தனை வேலை பாரு, ஒரு இண்டஸ்ட்ரியில் சம்மந்தம் இல்லை, நான் வேலையை விட்டு போகிறேன்னு சொல்கிறான், ஒரு இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறேன், ஒரு வருஷம் வேலை பார்த்தானே இருக்கட்டும், வேலையை விட்டு போகிறேன்னா அவனை வந்து போக விட்டுறணும், அதான் ஃப்ரீடம், அதான் அவனோட ரைட்ஸு. அது இல்லாமல் அவனை வேலை பாருன்னு கட்டாயப்படுத்தி வச்சுக்கிறது, ஸ்லேவாக வச்சுக்கிறது, அடிமைத்தனமாக வச்சுக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி செக்ஷன் 374 ஐபிசி சொல்லுது. செக்ஷன் 370 ஐபிசியும் செக்ஷன் 374 ஐபிசியும் கிட்டத்தட்ட இந்த உமன் டிராஃபிக்கிங்கை பற்றி பேசுது. ரைட். என்னென்ன கன்வென்ஷன்ஸ், இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டிஸ் இதை பற்றி பேசுது அப்படின்னு சிம்பிளாக ஒரு 3 விஷயம் சொல்கிறேன் எக்ஸாமுக்காக. ஐசிசிபிஆர் நம்மளுக்கு தெரியும் 1966 அந்த கன்வென்ஷன் இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங்கை பற்றி பேசுது. யூடிஹெச்ஆர் 1948 இதை பற்றி பேசுது. யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் த ரைட் ஆஃப் த சைல்டு 1989 இதை பற்றி பேசுது. யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் த ரைட் ஆஃப் த சைல்டு 1989 அந்த கன்வென்ஷன் இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங்கை பற்றி பேசுது. மோரோவர் எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் உமன் இந்த கன்வென்ஷனும் இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங்கை பற்றி பேசியிருக்கு. ஸோ இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டிஸ் which speaks about the human trafficking. இப்போ வீடியோஸ் போட்டுட்டு இருக்கும்போது நாமக்கல் பசங்க நினைக்கிறேன், நாமக்கல் லா காலேஜ்னு பசங்க சொல்கிறாங்க, நீங்கள் இங்கிலீஷ்லேயே பேசுகிறீங்க, கொஞ்சம் தமிழில் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இதுக்கு வந்து தூய தமிழில் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் இது தமிழில் பார்க்கும்போது. இது இங்கிலீஷில் சொல்ல வேண்டிய கம்பல்ஷன் இருக்குது எனக்கு, அதனால தான் சொல்கிறேன். இல்லைனா நான் சொல்ல வேண்டிய அவ்வளோலாம் நான் இங்கிலீஷில் சொல்ல மாட்டேன். பட் இதெல்லாம் இங்கிலீஷில் சொல்ல வேண்டிய கட்டாயம். இது இந்த கன்வென்ஷன்ஸ்லாம் வந்து இங்கிலீஷ்லேயே நம்ம இது பண்ணுறதுனால வேறு வழி இல்லாமல் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஓகேவா? இதை கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் தமிழ் படுத்திக்கிங்க, கொஞ்சம் சிரமம் இல்லாமல். சேலஞ்சஸ், என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், லாஸ் நாட் எட் சீரியஸ்லி இம்ப்ளிமெண்டட். லாஸ்ட்லாம் சீரியஸாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலங்க. இல்லை ஹியூமன் டிராஃபிக்லாம் பற்றி பேசுகிறோம், என்னென்ன விஷயத்தெல்லாம் பேசுகிறோம், ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கான், ஐபிசியில் சொல்லியிருக்கான். ஆனால் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோமா? இன்றளவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை சரியாக. அப்படி பார்த்தா மளிகை கடையிலே எத்தனை பேர் சின்ன சின்ன பயிலெல்லாம் இருக்கான், வேலை பார்க்குறான், ஸ்கூலுக்கு போகாமல். ரைட். லேக் ஆஃப் சூப்பர்விஷன் ஆன் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். சோஷியல் மீடியாவும் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது இந்த மாதிரி விஷயங்களை அப்படின்னு சொல்கிறாங்க. லேக் ஆஃப் சூப்பர்விஷன் ஆஃப் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். ஃபர்தராக டேட்டா அந்த டிராஃபிக்கிங் ப்ராப்ளம் இஸ் இன்அடிகேட். இந்த மாதிரி எத்தனை பேரை கடத்துகிறாங்க, எத்தனை பெண்களை கடத்துகிறாங்க, இந்த மாதிரி டேட்டாலாம் இருக்கா, கவர்மெண்ட் இதெல்லாம் வச்சுருக்கான்னு சொன்னால் இல்லை. இப்போ நிறைய பேர் நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி நிறைய குழந்தைகளை பிச்சை எடுக்க விட்றாங்க. எத்தனை சிக்னலில் பார்க்குறோம், நம்ம ஊரில் பார்க்குறோம், டெய்லி அன்றாடம் நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குறோம். நம்மளே பார்த்துட்டு அது கடந்து தானே போகிறோம். ஒரு போலீஸ் பர்சன் இருப்பார், அவர் பக்கத்துலேயே பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பான். ஏன் ஈவன் அவர்கிட்டே பிச்சை கேட்பான்.
ஒரு போலீஸ் பர்சன் பார்க்கும்போதே அந்த போலீஸ்மேன் என்ன பண்ணுறாரு, அது நடவடிக்கை எடுக்கிறோமா? இவ்வளோலாம் பேசுகிறோம், ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்கு, ஐபிசியில் சொல்லியிருக்குன்னு பேசுகிறோம். அதே நடவடிக்கை உண்டா? கிடையாது. சம்பாதிக்கிறேன், சம்பாதிச்சிட்டு தான் இருக்கான். இன்றளவு நடவடிக்கை கிடையாது. இத்தனை கோயிலுக்கு பக்கத்தில் நம்ம பார்க்குறோம், பெரிய பெரிய கோயிலெலாம் இருக்கும், பக்கத்தில் சின்ன குழந்தைகளை விட்டு பிச்சை எடுக்கிற சின்ன பசங்க வருவான். அவன் என்ன பேசக்கூட தெரியாது, அவனுக்குலாம் 5 வயசு 6 வயசு தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஹியூமன் டிராஃபிக்கிங். இது எதாவது நடவடிக்கை இருக்கா? இவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு, இன்றைக்கி இவ்வளோ அவேர்னஸ் வந்துருக்கு, இல்லையே. அதுதான் ஒரு வருத்தப்படுற விஷயம். அடுத்தது அதுக்கு ஸ்ட்ரிக்ட் கிளாஸ் வேணும் அப்படிங்கிறாங்க. ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் அவேர்னஸ் கண்டிப்பாக இருக்கணும். எஜுகேஷன் கண்டிப்பாக இருக்கணும். எஜுகேஷன்லாம் இன்றைக்கி இருக்குது, எல்லோரும் படிச்சுட்டோம் இன்றைக்கி. ஆனால் படித்தாலும் அதை நம்ம பார்த்துட்டு கடந்து போயிடுறோம், அவ்வளோதான். சைல்டு லேபராக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியும், ஆனால் யூஸ் பண்ணுறான். ரைட், இதெல்லாம் இருக்குது. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இது உங்களுக்கு போதும். ஸ்டடி லாவை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.